ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்தது என்னது? ஓகே, அடுத்து என்னன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது ப்ராக்டிக்கலா பண்றதுக்காக. ஓகேவா? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் என்னது இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எப்படி சார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு இண்டிவிஜுவல் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேவை? பேன் கார்டு தேவை. ஏன்னா பேன் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தானே. ஸோ பேன் கார்டு கண்டிப்பா அந்த இண்டிவிஜுவல் வேணும். அதே மாதிரி அவங்களோட ஆதார் கார்டு வேணும். ஓகேவா? அடுத்தது ஒரு மொபைல் நம்பர் வேணும், மெயில் ஐடி ஓடிபி போகும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். அதே மாதிரி நேம் ஆஃப் த பிஸ்னஸ் வேணும். இந்த பிஸ்னஸுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க, ஓகேவா, அந்த பேரு வேணும், ட்ரேட் நேம். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஒன்று வேணும். பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ். ஒரு இடத்துல தானே தொழில் பண்ணுவோம், அந்த இடம் நமக்கு வேணும். அந்த இடம் ஓன் பிளேஸா இருந்ததுன்னா இபியும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸும் போதும். இபினா எலக்ட்ரிசிட்டி பில், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னா அந்த சொத்துக்கு நம்ம பே பண்ற டாக்ஸ் பில். ஓகேவா? இல்ல அது வந்து ரெண்டடா இருக்கும்போது ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும். புரிஞ்சுதா? அதே மாதிரி நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் வந்து சேல் பண்றோமோ, ஐ மீன் சப்ளை பண்றோமோ, அதோட ஹெச்எஸ்என் அண்ட் எஸ்எஸ்சி கோடு வேணும். ஹெச்எஸ்என் என்னன்னு தெரியுமா? அதாவது ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு கோடு இருக்கும். இப்போ இந்த ஐபேடுக்கு ஒரு கோடு இருக்கும், இந்த கேமராக்கு ஒரு கோடு இருக்கும், இந்த டேபிள் சேரு ப்ரொஜெக்டர் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கோடு, ப்ராடக்ட் கோடு இருக்கும். சரியா? ஸோ அந்த கோடு தான் ஹெச்எஸ்என் கோடு. அது மாதிரி சர்வீசஸுக்கு எஸ்ஏசி கோடு வரும். சர்வீஸ் ஆடிட்டிங் சர்வீஸுக்கு ஒன்று, அட்வொகேட் சர்வீஸுக்கு ஒன்று, லீகல் சர்வீஸுக்கு ஒன்று, அந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? அது எஸ்ஏசி கோடு. ஸோ அந்த கோடை நம்ம போடணும். நல்லா புரிஞ்சுதா? என்னது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கான டீடைல்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அப்ப கம்பெனிஸ்க்கு என்ன சார் வேணும், ஃபர்முக்கு என்ன வேணும், அதுவும் சேம் தான், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கூட அதை நான் வந்து பண்ணும்போது சொல்லித்தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பண்ணும்போது சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தியரி போர்ஷன் முடிச்சிடும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் பார்ப்போமா? ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? என்னது ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம். யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு பார்த்தாச்சு, டீட்டெயில்ஸ் என்ன வேணும், ரெஜிஸ்ட்ரேஷனே எடுத்தாச்சு. நமக்கு என்ன கிடைச்சாச்சு? ஜிஎஸ்டி நம்பர் கிடைச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது இனி என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பிசினஸ் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். பிசினஸ் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ் எத்தனை ரிட்டர்ன்ஸ் சார் ஃபைல் பண்ணணும்? ஒரு மாசத்துக்கு 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஒரு மாசத்துக்கு 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B. ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B 2 ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். புரிஞ்சுதா? இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம என்ன சார் ரிப்போர்ட் பண்ணுவோம்? நம்மளுடைய சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை ரிப்போர்ட் பண்ணும். சேல்ஸ் டிரான்சாக்ஷன்னா என்ன சார்? எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு இது பார்த்தோம் இல்லையா, அதுல ரீட்டைலர் இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலருக்கு வித்தது, டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலருக்கு வித்தது, 2 பேருமே ஜிஎஸ்டி இருக்கா? 2 பேருமே. அப்போ இந்த சேல் டிரான்சாக்ஷன் 2ஆ பிரியுது. ஒன்னு வந்து B2B டிரான்சாக்ஷன், இன்னொன்னு என்னது B2C டிரான்சாக்ஷன். ஃபுல் ஃபார்ம் என்னது? பிசினஸ் டு பிசினஸ் ஆர் பிசினஸ் டு கஸ்டமர் ஆர் கன்சியூமர். புரிஞ்சுதா? இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலருக்கு வித்தது B2Bயா B2Cயா? Why? என்ன பிசினஸ் டு பிசினஸ்? அதுக்கு ஒரு சொன்னது கரெக்ட் தான், பட் ஒரு பாயிண்ட் அதுல வேணும். என்ன பேசிஸ்ல அதை வந்து
B2B B2C நாங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சிம்பிள். ரெண்டு பேருக்குமே ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா? அது என்னது? B2B. புரியுதா? ரீட்டைலர் கன்சியூமர் எனக்கு வித்தது B2B B2C B2C. ஏன்? எனக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது பர்பஸை பார்க்க மாட்டோம். என்ன பார்க்க மாட்டோம்? பர்பஸை பார்க்க மாட்டோம். பர்பஸ்னா என்னது? பர்பஸ்னா என்னது? அதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னா இல்ல நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னா அந்த பர்பஸ் எல்லாம் யாருக்கு தேவையில்லை? சேல் பண்ற ஆளுக்கு தேவையில்லை. யாருக்கு தேவையில்லை? அவருக்கு என்னது? விற்கும் போது அவர் ஜிஎஸ்டி பில் கொடுத்தாருன்னா இது B2B டிரான்சாக்ஷன். அது கொடுக்கலன்னா அது என்ன டிரான்சாக்ஷன்? B2C. நல்லா புரிஞ்சுதா? சோ இப்ப வருவோம் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1. ஜிஎஸ்டிஆர் 1 என்னது? என்னது? சேல்ஸ் டிரான்சாக்ஷனை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன். ஓகேவா? இப்ப ஒரு மாசம் நம்ம பிசினஸ் பண்ணோம். ஒரு மாசம் இது என்ன சார்? மந்த்லி ரிட்டர்ன். இது ஒரு மாசத்துக்கு ஒரு ரிட்டர்ன், டெய்லி கிடையாது. ஒரு மாசத்துக்கு ஒரு ரிட்டர்ன். அப்போ ஒரு மாசத்துல என்ன சேல்ஸ் நடந்தோ அதை வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல ரிப்போர்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? சரி. இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலருக்கு சேல் பண்ணாரு. அந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் இந்த மாசம் ஃபுல்லா ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு ரூபாய் வித்தாரு? 1,11,200 பிளஸ் டாக்ஸ். கரெக்டா? அப்போ டிஸ்ட்ரிபியூட்டரோட ஜிஎஸ்டிஆர் 1ல இந்த B2B டிரான்சாக்ஷன்ல என்ன காட்டுவாரு? டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ, ஐ மீன் டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ 1 lakh. டாக்ஸ் 18,000. புரியுதா? இன்வாய்ஸ் வேல்யூ 1,18,000. யாரு காட்டுறது? டிஸ்ட்ரிபியூட்டர் அவரோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணக்கூடிய விஷயம். அவர் ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா அந்த ரீட்டைலருக்கு ஜிஎஸ்டிஐன் கூட இதுல காமிச்சு ஃபைல் பண்ணுவாரு. யாரோட ஜிஎஸ்டிஐன்? ரீட்டைலரோட ஜிஎஸ்டிஐன். புரிஞ்சுதா? இதான் என்னது? B2B டிரான்சாக்ஷனை ஜிஎஸ்டிஆர் 1ல ரிப்போர்ட் பண்றேன். எப்படி ஃபைல் பண்றது எல்லாம் நான் வந்து லேப்டாப் வச்சு பண்ணி தருவேன். இப்போ ஜஸ்ட் தியரி தான். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2. ரீட்டைலர் எனக்கு விற்கிறாரு கன்சியூமர். இப்ப நம்ம யாரோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறோம்? ரீட்டைலரோட. இப்ப ரீட்டைலர் எங்க காமிப்பார்? அத B2C டிரான்சாக்ஷன். அப்ப B2C டிரான்சாக்ஷன்ல அவர் என்ன பண்ணுவாரு? 1,00,000 சம்திங் அமௌண்ட் இருந்தது இல்லையா? என்ன அமௌண்ட்? 1,24,640. கரெக்டா? 1,24,640 பிளஸ் டாக்ஸ் இந்த 24,000. B2C டிரான்சாக்ஷன். ஏன்னா எனக்கு என்ன கிடையாது? ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது. இது யாரோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்? ரீட்டைலரோட. ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றதுக்கு என்ன சார் டியூ டேட்? அதையும் பார்த்துருவோம். ஸோ டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து 11th of subsequent month. 11th of subsequent month அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறது எந்த மந்த்? ஐ மீன் இப்ப முடிஞ்சது எந்த மந்த்? மே முடிஞ்சது. கரெக்டா? மே மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1 என்னைக்கு உள்ளாடி ஃபைல் பண்ணணும்? ஜூன் 11th உள்ளாடி ஃபைல் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது என்ன? ரிட்டர்ன் டு ரிப்போர்ட் அவர் சேல்ஸ் டிரான்சாக்ஷன். புரிஞ்சது இல்லையா? சரி, அடுத்தது போவோம். அடுத்தது இந்த ஜிஎஸ்டிஆர் 1 மட்டும் ஃபைல் பண்ணா போதுமா சார் மந்த்லி? இல்ல, இன்னொரு ரிட்டர்ன் இருக்கு. அதுதான் என்னது? ஜிஎஸ்டிஆர் 3B. இந்த 3Bங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு சம்மரி ரிப்போர்ட். அவுட்புட் மைனஸ் இன்புட், அவ்வளவுதான். இந்த அவுட்புட் மைனஸ் இன்புட் தான் என்னது? இந்த 3B. புரிஞ்சுதா? சரி, இந்த அவுட்புட் எங்க இருந்து வரும்? ஆக்சுவலா
இங்க இருந்து வரும் எந்த ரிட்டர்ன்ல இருந்து வரும் சேல்ஸ் தான் அந்த ரிட்டர்ன் பேரு GSTR1 GSTR1ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும் அவுட்புட் வந்துடும் புரியுதா இந்த இன்புட் எங்க இருந்து வந்துடும் அப்படின்னா வேற ஒரு ரிட்டர்ன்ல இருந்து வரும் அதை நான் லேப்டாப் வச்சு சொல்லும்போது சொல்லுதாரேன் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சுப்போம் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலருக்கு வித்தார் இல்லையா அப்ப டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சேல் எவ்வளவு இந்த 1,18,000 பிளஸ் டாக்ஸ் 1,11,200 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் யாருக்கு சேலு டிஸ்ட்ரிபியூட்டர் இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் இன்புட் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டர் இன்புட் எவ்வளவு 18,000 எப்படி வந்தது மேனுஃபேக்சர்ட்ட இருந்து அவர் 1 lakh பிளஸ் டாக்ஸ் வாங்கினார் இல்லையா அதான் இன்புட் அப்ப அந்த இன்புட் எங்க இருந்து சார் வரும் அது வேற ஒரு ரிட்டர்ன்ல இருந்து வரும் பட் அது எப்படி வரும் மேனுஃபேக்சரர் அவரோட GSTR1 பண்ணும்போது என்ன பண்ணுவாரு அவரோட சேல்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட்டர் அவரோட GST நம்பர் போட்டு 1 lakh பிளஸ் டாக்ஸ்னு பில் போட்டுருவாரு யார் எதுல மேனுஃபேக்சரரோட GSTR1ல புரிஞ்சுதா சோ அப்ப அது யாருக்கு இன்புட்டா வந்து நிக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் இவரோட சேல்ஸ் அவரோட பர்ச்சேஸ் தானே அப்ப அது என்ன வந்து நிக்கும் அவரோட இன்புட்டா வந்து நிக்கும் புரியுதா அந்த அவுட்புட் மைனஸ் இன்புட் எவ்வளவு பேயபிளோ அந்த பேயபிளோட ரிப்போர்ட் தான் இந்த GSTR 3B புரிஞ்சுதா இந்த GSTR 3B ஃபைல் பண்ணக்கு என்னைக்கு சார் டியூ டேட் இட்ஸ் 20th of subsequent month 20th of subsequent month அப்ப மே மாசம் GSTR 3B ஃபைல் பண்ணுங்க என்ன டியூ டேட் ஜூன் 20th நல்லா புரிஞ்சுதா சோ இந்த ரெண்டு ரிட்டர்ன் தான் நமக்கு GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்த ஆட்களுக்கு வரும் என்னல்ல GSTR1 GSTR 3B GSTR1ல நம்ம என்ன ரிப்போர்ட் பண்ணுவோம் சேல்ஸ் ரிப்போர்ட் பண்ணுவோம் GSTR 3Bல அவுட்புட் மைனஸ் இன்புட் இட்ஸ் a summary ரிட்டர்ன் எவ்வளவு பேயபிளோ அது அதுல பே பண்றதுக்கான ரிட்டர்ன் தான் GSTR 3B GSTR1 ஓட டியூ டேட் 11th of subsequent month GSTR 3B ஓட டியூ டேட் 20th of subsequent month நல்லா புரிஞ்சுதா B2B டிரான்சாக்ஷன் என்னது B2B னா பிசினஸ் டு பிசினஸ் அப்படின்னா ரெண்டு பார்ட்டிக்குமே என்ன இருக்கணும் GST இருக்கணும் அப்ப அது B2B டிரான்சாக்ஷன் B2C னா விக்கிற பார்ட்டிக்கு GST நம்பர் இல்லைன்னா B2C டிரான்சாக்ஷன் மனசிலாச்சா நெக்ஸ்ட் போமா இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் பார்த்துரும் சரி சார் இதுல த்ரெஷ்ஹோல்ட் எல்லாம் பார்த்தோம் த்ரெஷ்ஹோல்ட் என்னது சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் 40 lakhs சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் 20 lakhs எனக்கு வந்து இன்னும் 40 lakhs தாண்டல அப்ப நான் GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா எஸ் இன் சம் கேசஸ் புரியுதா எப்போ சார் பர்சன் மேக்கிங் இன்டர்ஸ்டேட் டாக்ஸபிள் சப்ளை நிறைய இருக்குது ஆக்சுவலா பட் இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் உனக்கு போதும் என்னது என்னது person making interstate taxable supply அப்படின்னா என்னது மீனிங் இன்டர்ஸ்டேட்னா ஸ்டேட் டு ஸ்டேட் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப கன்னியாகுமரியில இருக்கோம் இங்க இருந்து கேரளாக்கு ஒரு பொருளை கொண்டு போறோம் விக்கிறோம் ஓகேவா வழியில செக் போஸ்ட் இருக்குது ஆபீசர் கேக்குறாரு இந்த எங்க போறீங்க அது வந்து சேல் இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றோம் பில்லை காட்டுங்க பில்லு காட்டுறோம் அதுல வந்து வெறும் சும்மா ஹேண்ட் ரிட்டன் பில்லாட்டு நம்ம போட்டு GST ஒன்றும் கிடையாது அப்ப அவர் கேட்கிறாரு எங்க GST இல்ல அப்ப நம்ம சொல்றோம் சார் சொல்லி தந்தாரு எஸ் 40 lakhs உள்ள டர்ன் ஓவர் GST எடுக்கட்டான் சார் பலார்னு ஒண்ணு போடுவோம் ஏன் இன்டர்ஸ்டேட் டாக்ஸபிள் டிரான்சாக்ஷன் நீ ₹1 வித்தா கூட என்னது GST ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா எடுக்கணும் புரிஞ்சுதா சோ இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப்
டாக்ஸபிள் கூட்ஸ் மட்டும் எடுத்தா போதும், சர்வீஸுக்கு வேண்டாம். ஓகேவா? சர்வீஸுக்கு வந்து சர்வீஸ் நம்ம எங்கேருந்து வேணா பண்ணலாம் இல்லையா? அதுக்கு மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அது இது ஒன்றும் தேவையில்லையா? சர்வீஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸுக்கு வந்து மேண்டேட்டரி, சர்வீஸுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்டர்ஸ்டேட் சப்ளையர் ஆஃப் கூட்ஸா இருந்ததுன்னா அந்த த்ரெஷோல்ட் எல்லாம் அப்படியே ஆகாது. நீ 50,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை கொண்டு வித்தா கூட என்ன அப்ளிகபிள்? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியா எடுக்கணும், த்ரெஷோல்ட் எல்லாம் பார்க்க கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்ஸ் எடுத்த உடனே என்ன ஆரம்பிச்சிடணும்? ஜிஎஸ்டி பில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்ல சார் த்ரெஷோல்டு 40 இருக்குது, அது வரைக்கும் நான் சும்மா விற்கலாமா? நோ. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன எடுக்கிறோமோ அந்த டேட்ல இருந்து என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி பில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படின்னா பிளஸ் டாக்ஸ் பில்லிங். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஸோ இது வந்து என்னது? கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? இப்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சு, என்னது? இன்டர் ஸ்டேட் சப்ளை ஆஃப் டிரான்சாக்ஷன், சப்ளை ஆஃப் கூட்ஸ். அதுக்கு என்னது? மேண்டேட்டரி, த்ரெஷோல்டுல அப்ளை ஆகாது. ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னா, பர்சன் நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். பர்சன் நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன சார்? செல்லர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கண்டா, செல்லர் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? த்ரெஷோல்ட் என்ன பார்த்தோம்? த்ரெஷோல்ட் என்ன பார்த்தோம்? கூட்ஸுக்கு 40 lakhs. சரி சார், நான் வந்து அன்பிராண்டட் மில்க் சேல் பண்றேன் அப்படின்னா, பால் கறந்து விற்கிற வீடுகளுக்கு, பிராண்டு கிடையாது, சும்மா கேன்ல கொண்டு விற்கிறேன். ஆனா எனக்கு இயர்லி சேல்ஸ் 1 கோடி ரூபா எக்ஸாம்பிள், நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா? ஏன் எடுக்கணுமா வேண்டாமா? த்ரெஷோல்ட் பிரகாரம் எடுக்கணும், கரெக்டா? ஆனா ஜிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, person engaged exclusively in supply of goods or services but not liable to tax or wholly exempt from tax. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்ஸை விற்கிறோம், பட் அந்த கூட்ஸுக்கு வந்து டாக்ஸே இல்ல, அந்த கூட்ஸுக்கு டாக்ஸே இல்லைன்னா என்ன எடுக்க வேண்டாம்? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். இப்ப எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னது, அன்பிராண்டட் மில்க். அன்பிராண்டட் மில்க்ஸுக்கு என்னது கிடையாது? டாக்ஸ் கிடையாது. அப்ப நீ எத்தனை கோடிக்கு வித்தாலும் என்ன எடுக்க வேண்டாம்? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். புரியுதா? ஸோ அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இந்த ரைஸ் பேடி இதெல்லாம் இது பண்றவங்க, அதுக்கு அந்த அன்பிராண்டடா பண்ற எதுக்குமே என்ன கிடையாது? ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ் நீ விற்கிறன்னா எத்தனை கோடி த்ரெஷோல்டுக்கு மேல போனாலும் என்ன வேண்டாம்? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம். ஸோ அதான் அதோட பாயிண்ட். என்னது? பர்சன் என்கேஜ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன் சப்ளை. இல்ல சார், நான் வந்து பாலம் விற்கிறேன், அட் த சேம் டைம் நான் வந்து வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டும் வச்சிருக்கேன், அப்ப எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை ஆஃப் எக்ஸம்ட் கிடையாது, ரெஸ்டாரண்ட்டுக்கு டாக்ஸ் இருக்குது. அதனால என்னது? எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் விச் ஆர் நாட் லைபிள் டு டாக்ஸேஷன். ஸோ நீ விற்கிற பொருளுக்கு டாக்ஸ் கிடையாதுன்னா என்ன எடுக்க வேண்டாம்? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன சார்? சார்ஜ் அண்டர் ஜிஎஸ்டி. சார்ஜ்னா என்னது? சார்ஜ்னா ஒரு சேல் நடக்குது, அந்த சேல்ல நம்ம சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இதுல எது போடணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன் இல்ல? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஒரு சேல் பண்றோம், அந்த சேல்ஸ் பில்லுல டாக்ஸபிள் வேல்யூ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இன்வாய்ஸ் வேல்யூ அப்படி போடுவோம், கரெக்டா? அதுல எந்த சப்ளைக்கு சிஜிஎஸ்டி, எந்த சப்ளைக்கு எஸ்ஜிஎஸ்டி, எதுக்கு ஐஜிஎஸ்டி, அதுதான் அந்த சார்ஜ் செக்ஷன். புரியுதா? நான் ஆல்ரெடி சொல்லி வந்திருக்கேன் இல்ல? எதுக்கு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி போடணும், எதுக்கு ஐஜிஎஸ்டி போடணும்? இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை, அதே தான் இது. வித்தின் த ஸ்டேட்ஸ் விற்கிறோம், புரியுதா? வித்தின் த ஸ்டேட்னா தமிழ்நாட்டுல இருந்தே தமிழ்நாட்டுல விற்கிறோம் அப்படின்னா என்ன போடணும்? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, தட் இஸ் கால்ட் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. ஓகேவா? வித்தின் த ஸ்டேட். இன்டர் ஸ்டேட், ஸ்டேட் டு ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் டு ஸ்டேட் சப்ளை பண்றோம், அப்ப என்னது? இன்டர் ஸ்டேட் சப்ளை, ஐஜிஎஸ்டி. அவ்வளவுதான்.
புரியுதா? இன்ட்ராஸ்டேட் சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வரும். இன்டர்ஸ்டேட்னா என்னது? ஐஜிஎஸ்டி. சரி, இதோட ஒரு சின்ன ப்ராக்டிக் இன்னும் கொஞ்சம் கூட அடுத்தா போய் சிஜிஎஸ்டினா என்ன ஃபுல் ஃபார்ம்? சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஐஜிஎஸ்டினா இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இப்போ இதோட மீனிங் என்னன்னு தெரியுமா? மீனிங் சும்மா சொல்லுங்க ஏதாவது. ஆ ம் ம் ரெண்டுமே கம்பைன்ட் ஆனா அது யாருக்கு போவான்? சென்ட்ரல் கையில ஸ்டேட் கையிலையா? சரி, அதாவது முன்னாடி நமக்கு இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்த டாக்ஸேஷன் சிஸ்டம்? நிறைய இருந்துச்சு. சிஎஸ்டி, வேட், எக்ஸைஸ், கஸ்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கரெக்டா? இப்ப இதுல சில டாக்ஸ் எல்லாமே ஸ்டேட் ஸ்பெசிபிக் டாக்ஸ், சில டாக்ஸ் சென்ட்ரல் டாக்ஸ். லைக் வேட், சிஎஸ்டி, வேட், எக்ஸைஸ் இதெல்லாம் ஸ்டேட் வைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். என்னது? வேட், எக்ஸைஸ் இதெல்லாம் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸ்டேட் மட்டும்தான் இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ணும், வேற யாரும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? இந்த அதே மாதிரி சென்ட்ரல் டாக்ஸ் யாருக்குன்னா இந்த இவங்களுக்கு லைக் வேட், இது சிஎஸ்டி சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் டாக்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் இதெல்லாம் என்ன டாக்ஸ்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போற டாக்ஸ். புரியுதா? அப்போ இந்த வேட்னா என்னது? வித்தின் த ஸ்டேட் விற்கிறது. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு விற்கும் போது அந்த டாக்ஸ் யாருக்கு போகும்? பியூரா ஸ்டேட்டுக்கு போகும். எக்ஸைஸ்னா ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது அந்த டாக்ஸ் யாருக்கு போகும்? பியூரா ஸ்டேட்டுக்கு போகும். சிஎஸ்டி வித்தின் த ஸ்டேட் விற்கிறோம், தமிழ்நாட்டுல இருந்து கேரளா, அது நேரம் யாருக்கு போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். புரியுதா? அது மாதிரி சர்வீஸ் டாக்ஸ் அவங்களுக்கு தான் போகும். கஸ்டம்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம பே பண்ற டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். இப்படி இது இருக்கும்போது ஆக்சுவலி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பிரிஞ்சு இருந்தது. புரிஞ்சுதா? இப்ப ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? ஆக்சுவலி பவர் மொத்தம் எங்க போயிட்டு? சென்டருக்கு போயிட்டு. எப்படி சார் பவர் போயிட்டு அப்படின்னா, இங்க பாரு, வித்தின் த ஸ்டேட் விற்கிறோம். அப்ப தமிழ்நாடு டு தமிழ்நாடு விற்கிறோம்னா என்ன அப்ளிகபிள் சொல்லு பார்ப்போம். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அப்போ இது என்ன ரேஷியோல போவோம்னா ஹாஃபா போகும். ஹாஃப்னா என்னது? இப்ப 18% டாக்ஸ்னா சிஜிஎஸ்டி எவ்வளவு? 9%. எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவு? 9%. புரிஞ்சா? அப்போ என்ன நடந்தது? என்ன நடக்குது? வித்தின் த ஸ்டேட் நம்ம விற்கிறோம். சென்னையில இருந்து ஒரு பொருள் கன்னியாகுமரிக்கு வருது அப்படின்னா அது வேல்யூ அடிஷனோட வருதுன்னா அதுல இருக்கக்கூடிய மார்ஜின் நம்ம இன்பில்ட்டா பார்க்கும்போது, உள்ள போய் பார்க்கும்போது மார்ஜின்ல இருக்கிற டாக்ஸ் தான் கவர்மெண்ட் போகும். கரெக்டா? நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா? 11,200 ரூபா தான் மார்ஜின். 11,200 ரூபா மார்ஜின். ஐ மீன் இந்த மார்ஜின்ல உள்ள 18% தான் கவர்மெண்ட் போகுது டாக்ஸா. இந்த டாக்ஸ்ல என்ன ஆகுது? ரெண்டு டிவைட் ஆகுது. சென்டருக்கு பாதியும் ஸ்டேட்டுக்கு பாதியும் போகுது. கரெக்டா? இப்போ நான் சொல்றது மட்டும் கவனி. என்னன்னா இந்த 9% சிஜிஎஸ்டி வந்து நேரா தமிழ்நாட்டோட கஜானாகவே வந்துடும். 9% எஸ்ஜிஎஸ்டி ஸ்ட்ரைட்டா தமிழ்நாடோட பேங்க கொண்டு வந்துடும். புரியுதா? அதே மாதிரி இந்த 9% சிஜிஎஸ்டி எங்க போயிடும்? ஸ்ட்ரைட்டா தமிழ்நாடு போயிடும். தமிழ்நாட்டுக்கு இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். சாரி. புரிஞ்சா? இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. வித்தின் த ஸ்டேட்னா ஸ்டேட்டுக்குள்ளதான் ப்ரொடக்ஷன் நடக்குது, கன்சம்ஷன் நடக்குது. புரியுதா? அப்ப யாருக்கு தான் ரெவன்யூ போகுது? அந்த ஸ்டேட்டுக்கு தான் போகுது, பாதி சென்டருக்கு போகுது. ஓகே, அது அங்க இருக்கட்டும். இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னா ஐஜிஎஸ்டில. ஐஜிஎஸ்டினா என்னது? இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. எங்க அப்ளிகபிள் ஆகாது? ஸ்டேட் டு ஸ்டேட் ரெஜிஸ்டர். அப்போ நீ பார்த்தேன்னா இப்போ வந்து தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து நான் இந்த டேபை மேனுஃபேக்சர் பண்றேன்.
கேரளால இருந்து ஒரு ஆள் அதை வாங்குறாங்க. இப்ப மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் எது? தமிழ்நாடு. கன்சியூமிங் ஸ்டேட் எது? கேரளா. புரியுதா? இப்போ இது என்ன டிரான்சாக்ஷன்? இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன். என்ன சார்ஜ் பண்ணணும்? ஐஜிஎஸ்டி. டவுட் இருக்கா? இல்ல. அப்போ ஐஜிஎஸ்டி எப்படி விழும் அப்படின்னா 18%. அப்படியே டோட்டலா விழுந்துடும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு வித்துறோம். அப்ப கன்சியூமிங் ஸ்டேட் யாரு? கேரளா. இப்போ இந்த ஐஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, இந்த இன்டகிரேட்டட் டாக்ஸ் இப்படின்னா என்ன அப்படின்னா, இது அல்டிமேட்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட பேங்குக்குள்ளதான் போய் விழும். எங்க போய் விழும்? இதுல பாதி நமக்கும் பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போச்சு. பட் இங்க என்னது, ஃபுல்லாவே யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க என்ன ஒரு ட்ரீட்டி வச்சிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னா, இந்த பைசாவை எங்க அக்கௌண்ட்ல தான் இருக்கும். பட் எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு வேணுங்கிற ப்ரொபோர்ஷன் நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணணுங்கிறது நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஆக்சுவலி என்ன நடக்குது, முன்னாடி எக்ஸைஸ்னு ஒண்ணு இருந்தா, எக்ஸைஸ்ல என்ன அட்வான்டேஜ், எந்த ஸ்டேட் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுதோ அவங்களுக்கு அதிகமான டாக்ஸ் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப இங்க பாரு, தமிழ்நாடு அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணுது, ஆனா டாக்ஸ் எல்லாம் யாருக்கு போகுது? கேரளாக்கு போகுது. ஏன்? கேரளா தான் கன்சியூமிங் ஸ்டேட். அப்ப ஜிஎஸ்டிங்கிறதே எப்படிப்பட்ட டாக்ஸ்னா கன்சம்ஷன் பேஸ்டு டாக்ஸ். என்ன டாக்ஸ்? கன்சம்ஷன் பேஸ்டு டாக்ஸ். எந்த ஸ்டேட்ல அதிகமா கன்சியூம் பண்றாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் என்ன போகும்? அதிகமான டாக்ஸ் போகும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா? ஜிஎஸ்டி இஸ் கன்சம்ஷன் பேஸ்டு டாக்ஸ். எக்ஸைஸ் என்ன டாக்ஸ்? மேனுஃபேக்சர் பேஸ்டு டாக்ஸ். எந்த ஸ்டேட் வந்து அதிகமா மேனுஃபேக்சர் பண்றதோ அவங்களுக்கு அதிகமா டாக்ஸ் கிடைக்கும். பட் ஜிஎஸ்டி அப்படி கிடையாது. எந்த ஸ்டேட் அதிகமா கன்சியூம் பண்ணுதோ, யார் அதிகமா வாங்குறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் என்னது, அதிகமான டாக்ஸ் போகும். புரிஞ்சுதா? சோ அப்போ பிரச்சனை வந்து எதுல தான் ஸ்டார்ட் ஆகுது? இந்த ஐஜிஎஸ்டில தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐஜிஎஸ்டி என்ன நடக்கும் அப்படின்னா, இது மொத்தமா யாரு கையில இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வீக்கர் ஸ்டேட்ஸுக்கு நிறைய அலோகேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்டேட்ஸ் கம்மியா அலோகேட் பண்ணுவாங்க. அதனால சண்டை நடக்குது சென்ட்ரல் ஸ்டேட். சண்டை எதுல நடக்குது? இந்த ஐஜிஎஸ்டி டாக்ஸ்ல. நம்ம இப்ப சண்டைக்குள்ள போன சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு ஓகேவா? இனி மறக்க கூடாதுங்கிறது இந்த கதையை உருட்டுனது. புரியுதா? சரி. அப்ப இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னது? வித்தின் த ஸ்டேட் டிரான்சாக்ஷன். அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணணும்? சிஜிஎஸ்டி, எஸ்சிஎஸ்டி. இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்சாக்ஷன். அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணணும்? ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி எங்க போகும்? சென்ட்ரல் கவர்மெண்டோட பேங்க கொண்டு போயிடும். எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் பேங்கோட. ஐஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் போவோம். அவங்க பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஸ்டேட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதான் சார்ஜ் செக்ஷன். நல்ல மனசிலாச்சா? சரி, அடுத்தது போமா? ஓகே, இதான் அது. ஓகே, அந்த எக்ஸாம்பிள் டைம் ஆஃப் சப்ளை. இது இது ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. மேபி உனக்கு வந்து ப்ராக்டிக்கலா யூஸ் ஆகலாம் உங்க கம்பெனில ஒரு ஆஃபீஸஸ்ல. என்ன அப்படின்னா, பாயிண்ட் இன் டைம் இன் விச் லைபிலிட்டி டு பே டாக்ஸ் அரைசஸ் அப்படின்னா என்ன சார்? இப்ப நம்ம ஒரு சேல் பண்றோம், நம்ம ஒரு டேபே நம்ம சேல் பண்றோம். புரியுதா? இந்த டேபை நம்ம சேல் பண்ணும்போது எந்த பாயிண்ட்ல டாக்ஸ் லைபிலிட்டி அரைஸ் ஆகுது? என்ன சார் பாயிண்ட்? சேல் பண்றோம் அப்படின்னு இல்ல, எக்ஸாம்பிள் சொல்றேன். சேல் பண்றோம், பட் கடையில வந்து அவங்க வாங்கல, நம்ம மூவ்மெண்ட் பண்றோம். நம்ம எங்க இருக்கோம்னா சென்னையில இருக்கோம், கன்னியாகுமரிக்கு நம்ம இந்த டேபை விற்கணும். புரியுதா? இப்ப டாக்ஸ் லைபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? எவ்வளவு அந்த அமௌண்ட்? 18,000. அது எப்ப பே பண்ணணும்? எப்ப பே பண்ணணும் அதை? இப்ப இந்த மந்த்ல அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் நடந்ததுன்னா அது அடுத்த மந்த் 20ஆம் தேதி உள்ளாடி 3Bல பே பண்ணணும். இந்த மந்த்னு எது முடிவு பண்ணுச்சு? அதான் நான் வர கொஸ்டின். நான் கேட்டது புரிஞ்சா? ஒரு சேல் டிரான்சாக்ஷன் நடக்குது, எந்த பாயிண்ட்ல
liability to pay tax arise ஆகுது. அதான் கொஸ்டின். என்ன சார் கேக்குறீங்க? ஓகே, சென்னையில நம்ம ஷோரூம் வச்சிருக்கோம், ஆப்பிள் ஷோரூம். எங்க விற்கணும்? கன்னியாகுமரியில ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காரு. இப்ப பாயிண்ட் ஆஃப் லைபிலிட்டி, நான் வந்து அந்த டேபை சென்னையில ஷோரூம்ல இருந்து மூவ் பண்ணும்போது ரைஸ் ஆச்சா, அவனுக்கு கையில கிடைச்சதுக்கு அப்புறம் ரைஸ் ஆகுமா, இல்ல அவன் எனக்கு பைசா தந்ததுக்கு அப்புறம் ரைஸ் ஆகுமா? எப்படி புரிஞ்சுதா நான் சொன்னது? எக்ஸாம்பிள் சரியா, சென்னையில இருக்கும் ஆப்பிள், ஷிட் கொடூரம் வந்துட்டா, இதான் ஆப்பிள். சரியா, ஆப்பிள் வந்துதா, ஆப்பிளை விற்கல, டேபை விற்கிறோம். சரியா, எங்க இருக்கு நம்ம கஸ்டமர்? கேகே. பாத்தியா, உனக்கு புரியலன்னா என்னென்ன கொடுமைகள் இருக்குதுன்னு. 25 மே 2025 வந்து கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்றாரு, நான் வந்து கூட்ஸை மூவ் பண்றேன், கொரியர்ல அனுப்பி விடுறேன். அவருக்கு அது வந்து 29 மே 25 கிடைக்குது. அவர் எனக்கு கொஞ்சம் ரெப்யூட்டட் கஸ்டமர், அதனால அவர் கொஞ்சம் லேட்டா தான் பைசா தர. அவர் எனக்கு 2/6/25க்கு பைசாயை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. புரியுதா? இப்போ இது எந்த மந்த்? மே. இது எந்த மந்த்? இது எந்த மந்த்? இப்ப நான் எந்த மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1ல இந்த சேலை காட்டணும்? கொஸ்டின் மனசுல ஆச்சா? கொஸ்டின் மனசுல ஆச்சா? பிராக்டிக்கலான தானே. ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காரு, நம்ம 25ஆம் தேதி மூவ் பண்ணோம், அவருக்கு 29ஆம் தேதி கிடைச்சது, 2ஆம் தேதி பணம் அனுப்புனாரு. எந்த மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1ல இந்த சேலை ரிப்போர்ட் பண்ணணும்? மே மாசமா ஜூன் மாசமா? எதை வச்சு சொல்றேன்? சப்சிக்வெண்ட் மந்த்ல ஃபைல் பண்ணணுமா? எந்த மந்த் ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம அதை காட்டுவோம்? மே மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன்ல காட்டுவோமா? மே மந்தோட டியூ டேட் ஃபார் ஜிஎஸ்டிஆர் 1 11th ஜூன். ஜூன் மந்த்னா டியூ டேட் என்னது? 11th ஜூலை. அது கேட்கல நான் கேட்ட கொஸ்டின் புரிஞ்சா? எந்த மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1ல இத சேலா காட்டுவேன்? அதுக்குதான் இந்த பாயிண்ட் ஆஃப் டாக்ஸேஷன் வந்தது. பாப்போமா? அது என்ன சொல்லுதுன்னா, டைம் ஆஃப் சப்ளை. எப்ப வந்து ஒரு சப்ளை அரைஸ் ஆகுது, பாயிண்ட் ஆஃப் லைபிலிட்டி அரைஸ் ஆகுது அப்படின்னா, இது ஒரு செக்ஷன் ஆகும், செக்ஷன் 12. அது என்ன சொல்லுதுன்னா, என்னைக்கு நீ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண, டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ், டேட் ஆன் விச் பேமெண்ட் இஸ் ரெக்கார்ட் இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். புரியுதா? டேட் ஆன் விச் பேமெண்ட், டேட் ஆன், அதாவது டேட் நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண டேட், டேட் ஆன் விச் பேமெண்ட் இஸ் ரெக்கார்டட் இன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அல்லது டேட் ஆன் விச் பேமெண்ட் இஸ் கிரெடிட்டட் டு த சப்ளையர்ஸ் பேங்க் அக்கவுண்ட். இது இப்ப கிடையாது, இந்த ரெண்டையும் மட்டும் பாருங்க. டேட் ஆஃப் இன்வாய்ஸ், டேட் ஆஃப் பேமெண்ட், இந்த ரெண்டுல விச் எவர் இஸ் எர்லியர், அந்த டேட்ல தான் நம்ம என்ன பண்ணணும்? அந்த டேட்ல தான் பாயிண்ட் ஆஃப் லைபிலிட்டி ரைஸ் ஆகும். புரியுதா என்னங்கிறது? அப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம ஒருவேளை கூட்ஸை மூவ் பண்ணும் போதே கண்டிப்பா என்ன போட்டிருக்கணும்? இன்வாய்ஸ் போட்டிருக்கணும். புரியுதா? கூட்ஸை மூவ் பண்ணும் போதே நம்ம என்ன போடுவோம்? டாக்ஸ் இன்வாய்ஸ் போடுவோம். புரியுதா? அண்ட் நமக்கு பணம் கிடைச்சது என்னைக்கு? ஜூன் மாசம். அப்ப இந்த கேஸ்ல என்னைக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் லைபிலிட்டி அரைஸ் ஆகுது? 25 ஜூன். இதுதான் பாயிண்ட் ஆஃப் லைபிலிட்டி. அப்ப எந்த மந்த் ரிட்டர்ன்ல அதை காமிக்கணும்? மே மந்த் ரிட்டர்ன்ல காமிக்கணும். புரியுதா? இதான் என்னது? பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப் சப்ளை. எந்த டைம்ல சப்ளை ரைஸ் ஆகுது? புரிஞ்சுதா? So date of issuance of invoice or date on which payment is recorded.
விச் எவர் இஸ் இயர்லியர். எது சீக்கிரமா நடக்குதோ. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது போவோம். அடுத்து என்னன்னா எக்ஸம்ஷன்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் வச்சிருக்கேன். எக்ஸம்ஷன்ஸ்னா என்னது? எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ்னா என்னது? இந்தந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பண்ணும்போது அவங்க என்ன கலெக்ட் பண்ண வேண்டாம்? ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண வேண்டாம். எதுக்காக இந்த செக்ஷன் வச்சிருக்கான்? why this section? why this exemptions? நான் சொல்றது புரியுதா? ட்ரையா இருக்கா? ஒரு புது உலகமா இருக்குல்ல தானே? எதுக்காக இந்த எக்ஸம்ஷன் செக்ஷன்? ப்ரொடக்ஷனை ப்ரொமோட் பண்றதுக்கு. ஓகே, அது நல்ல பாயிண்ட். ப்ரொடக்ஷனை ப்ரொமோட் பண்ணும்போது கவர்மெண்ட் டாக்ஸ் தானே நிறைய வேணும்னு நினைப்பான். வேற ஏதாவது ஆங்கிள். எக்ஸம்ஷன் ஒரு செக்ஷன் இருக்குது. எக்ஸம்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் பண்ணும்போது, ஐ மீன் இது பண்ணும்போது, சேல் பண்ணும்போது அதுல என்ன கிடையாது? டாக்ஸ் கிடையாது. பட் எதுக்காக இது கொண்டு வந்தான்? எனி ஆன்சர்ஸ்? ஒய் இன்டென்ஷன் என்னவா இருக்கும் கவர்மெண்ட்? சும்மா லேமேனா திங்க் பண்ணு. ரொம்ப பெரிய எக்கானமிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அப்படிலாம் வேண்டாம். கமான், இதாவது ஆன்சர்ஸ். இந்த படத்தை பார்த்தாலாவது வரலையா உங்களுக்கு? எக்ஸ்பைரி டேட்டா இன்னும் தெளிவா சொல்ல முடியுமா? ஓகே, அதுக்கும் ஜிஎஸ்டி என்ன சம்பந்தம்? ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? பெட்ரா இவ்வளவு இருக்கு, நம்ம போட்டிருக்கேன் இவ்வளவு. ஒய்? ஓகே, நீ இந்த ப்ரொடக்ஷன் ஆங்கிள் இருந்து வெளியே வா ஃபர்ஸ்ட். வேற ஏதாவது? எம்காம்ஸ் தான் சைலண்டா இருக்குது. எங்களை விட்டுருங்க சார், நாங்க பாவம். ஏதாவது ஆன்சர்ஸ் இல்லையா? வரலையா எதுவும்? சரி, நான் சொல்லி தரேன். ஹாஸ்பிட்டல் போற ஒரு சர்ஜரி, என்ன சர்ஜரி போடுவோம்? மூட்டு சர்ஜரி. மூட்டுல என்னமோ ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்றாங்க. பில்லு வருது. ஓகேவா? டாக்டர் பில்லு போடுறாரு, ருபீஸ் 1 lakh பிளஸ் டாக்ஸ். எப்படி இருக்கு உனக்கு? எப்படி இருக்கா? புரிஞ்சுதா? அதாவது இது எல்லாமே வந்து அத்தியாவசிய தேவைகள். இதுல புரியுதா? இப்ப இதுல பார்த்தேன்னா ஃபுட், ஆக்சுவலா இதெல்லாம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தானே. இது மட்டும் விட்டுரு. எஜுகேஷன் அத்தியாவசியமா இல்லையா? ஃபார்மிங், ஹாஸ்பிட்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், லைப்ரரி, இதெல்லாம் என்னது? இதுக்கு மேல எல்லாம் ஜிஎஸ்டி போட்டா ஃபர்ஸ்ட் அந்த 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 சர்வீஸ் ஆர் ப்ராடக்டோட காஸ்ட் என்ன ஆகும்? ஏறும். இந்த ஜிஎஸ்டியே யாருக்கு மேல விழுற டாக்ஸ்? பிசினஸ் மேல விழுற டாக்ஸா? கன்சியூமர் மேல விழுற டாக்ஸ். புரியுதா? அப்ப அதுல எவ்வளவு தூரம் வந்து ரேட் ஜாஸ்தியா இருக்கு, அவ்வளவு தூரத்துக்கு என்னது இருக்குது? பிரைஸ் ஆஃப் தி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ அதனால யாரு கஷ்டப்படுவா? அடிமட்ட இதுல இருக்கிற மக்கள், நல்ல புவர் ஏர்னிங்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா போயிடும் எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸும். புரிஞ்சுதா? அதனாலதான் இந்த எக்ஸம்ஷன் செக்ஷனே வந்து. ஜஸ்ட் லைக் தட் இந்தியால உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு 18% டாக்ஸ் சொல்லி விட்டா என்ன? அவன் கவர்மெண்ட் கலெக்ஷன் தான். புரியுதா? ஆனா யாரு சஃபர் ஆவா? லோ இன்கம் பிராக்கெட்ல இருக்கிற பீப்புள் சஃபர் ஆவா. ஏன்னா அவங்களோட பைசா தான் அப்படியே டாக்ஸா கரைஞ்சு போகும். புரியுதா? அதனாலதான் இந்த எக்ஸம்ஷன் செக்ஷனே வந்தது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு மீன்
மீன் பிடிக்கிற தொழில் பண்றாங்க. அவங்க கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க. இங்க வந்து நிலத்துல வந்து விக்கும்போது என்ன கிடையாது ஆக்சுவலா டாக்ஸ் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி மில்க்ன்னு இது அன்பிராண்டட் மில்க்ங்க. இப்ப வந்து நாஞ்சில் மில்க்குக்கு டாக்ஸ் உண்டான்னு கேட்டா உண்டு. 5% 12% டாக்ஸ். பிராண்டட் மில்க்குக்கு டாக்ஸ், அன்பிராண்டடுக்கு டாக்ஸ் கிடையாது. பேக்கெட்ல சும்மா மட்டும் போட்டு இல்ல கேன்ல விற்கிறாங்க, நோ டாக்ஸ். புரியுதா? ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இது சும்மா கொடுத்த நேஷனல் ஃபிளாக். சரி, அடுத்து எஜுகேஷன். எஜுகேஷன் என்ன அர்த்தம்? இப்போ உங்க பிள்ளைங்க ஸ்கூல் போறாங்க, டியூஷன் ஃபீஸ் இருக்குது. ஏதாவது ஸ்கூல் டியூஷன் ஃபீஸ்ல ஜிஎஸ்டி போடுறானா? கிடையாது. உங்க காலேஜ் போடுதா? இல்ல. ஏதாவது அடிஷ்னலா ஆக்டிவிட்டி பண்றாங்க, ஒரு கோச்சிங் நடத்துறாங்க, அது வந்து ரெகக்னைஸ்டு வொகேஷனல் எஜுகேஷன் கிடையாதுன்னா they can charge, they should charge. இப்ப ஸ்கூல்ஸ்ல +2 வந்து டியூஷன் ஃபீஸ் இருக்குதா? +2க்கு டியூஷன் ஃபீஸ் இருக்கா? அந்த டியூஷன் ஃபீஸ் 1 லேக்னு வை. அதுக்கு மேல ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்களா? கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுவே நீட் கோச்சிங் கொடுக்குறாங்க, அதுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ், அதுக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணுமா? எஸ், ஸ்கூல் ஷுட் கலெக்ட். ஏன்? நீட் கோச்சிங்ங்கிறது ரெகக்னைஸ்டு எஜுகேஷன் கிடையாது. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஸோ அதான் டிஃபரன்ஸ். எஜுகேஷன்லயே நிறைய இருக்குது. ஓகேவா? ஜென்ரலா இந்த 12th வரைக்கும் படிக்கிற டியூஷன் ஃபீஸுக்கு டாக்ஸ் கிடையாது. அதே மாதிரி ரெகக்னைஸ்டு காலேஜஸ்ல படிக்கிறதுக்கு டாக்ஸ் கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி. அடுத்து சேரிட்டி. இது என்ன சார் சேரிட்டி? நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். அதுல வந்து நான் என் ட்ரஸ்ட்ல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து பாவப்பட்ட பிள்ளைங்களுக்கு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இதுதான் என்னோட ட்ரஸ்டோட வேலை. அதுக்கு எனக்கு என்ன வேணும்? பணம் வேணும். நான் என்ன கலெக்ட் பண்றேன்? இந்த வார்த்தை வேணும் எனக்கு. வரலையா? டொனேஷன் வந்ததா? சொல்லாத. டொனேஷன் கலெக்ட் பண்றேன். அப்பதானே எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் மக்களுக்கு. டொனேஷன் இந்த ட்ரஸ்ட்டுக்கு என்னது ஆக்சுவலா? என் ட்ரஸ்ட்டுக்கு அந்த டொனேஷன் உள்ள வரது என்னது? இட்ஸ் அன் இன்கம். அப்ப நான் வந்து ஒரு ஆள்கிட்ட டொனேஷன் கேட்கும்போது, சார் 1 லட்சம் டொனேஷன் 18% டாக்ஸ்ன்னு கேட்க முடியுமா? ஸோ சேரிட்டி பர்பஸ்க்கு என்ன கிடையாது, டாக்ஸ் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ். ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் எல்லாம் இல்ல, சில சர்வீசஸ் மட்டும்தான். இப்ப நீ மருந்து வாங்க போற, மருந்துக்கு டாக்ஸ் இருக்கானா? இருக்குது. புரியுதா? டேப்லெட் வாங்குற, மெடிசின்ஸ் வாங்குற, அதுக்கு இருக்கு. பட் சில ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ்க்கு தான் இல்லை. இப்ப சர்ஜரி நடக்குது, அதுக்கெல்லாம் என்னது கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட் பண்றாங்க இல்லையா? கவர்மெண்ட் நடத்துற டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் மட்டும்தான். இப்ப நீ பஸ் ஏறி வர, டிக்கெட் கொடுக்குற, டிக்கெட் கொடுக்கல சரி விடு, கொடுக்குறேன்னா அதுல என்ன கிடையாது, டாக்ஸ் கிடையாது. சரி, அதே மாதிரி பேங்கிங் சர்வீசஸ். பேங்கிங் சர்வீசஸ்னா என்ன சார்? இப்ப நீ லோன்ல போய் பேங்க்ல போய் லோன் எடுக்கிற, ஓகேவா? பேங்க்ல போய் நம்ம அந்த எக்ஸாம்பிளே வருவோம். இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டல, என்ன பண்ணோம்? நகைய கொண்டு போய் அடமானம் வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டியாச்சு. 1 வருஷம் தாண்டி கூப்பிடுறாங்க, நம்ம உங்க ஜுவல் லோன் ரெனியூவல் இருக்குது, வந்து வட்டியை கட்டிட்டு போங்க அப்படின்னு. சார் வட்டி எவ்வளோ? 1 லட்சத்துக்கு 12,000 சொல்றாங்க வட்டி, எக்ஸாம்பிள். இப்ப பேங்க் வந்து அந்த 12,000த்துல 18% டாக்ஸ் கேட்க முடியுமா? நோ. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு என்னது கிடையாது, டாக்ஸ் கிடையாது. எதுக்கு கிடையாது? இன்ட்ரெஸ்ட் இன்கம். புரிஞ்சா? ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி லைப்ரரி நடத்துறாங்க, அதுக்கு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்கன்னா அதுக்கு என்ன கிடையாது, டாக்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் சில எக்ஸாம்பிள்ஸ் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, நெக்ஸ்ட் போமா? ஓகே, அடுத்தது என்ன சார்? டாக்ஸ் இன்வாய்ஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட்ஸ். ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ்ல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற காரியங்கள். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் டாக்ஸ் இன்வாய்ஸ். ஓகேவா? டாக்ஸ் இன்வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாக்ஸ் இன்வாய்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கணும். அதுக்கப்புறம் யார் சப்ளை பண்றது அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கணும், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கண்டிப்பா இருக்கணும். யாருக்கு விற்கிறோம் அவங்களோட பேரு, ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். புரிஞ்சுதா? இன்வாய்ஸ் நம்பர் இருக்கணும், யூனிக் இன்வாய்ஸ் நம்பர் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இருக்கணும். குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா
சீரியலி நம்பர்டு 1 2 3 4 அப்படி இருக்கணும். 1 2 இருக்கு, திடீர்னு 5 அப்படிலாம் இருக்கக்கூடாது. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல டேட் வைஸ் இருக்கணும். இன்வாய்ஸ் டேட். புரியுதா? அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் விற்கிறோம், அதோடைய ஹெச்எஸ்என் ஆர் எஸ்இசி கோடு. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன குவாண்டிட்டி, அது நீ கொடுக்குற பில் அப்படி என்ன ரேட், இது வந்து டாக்ஸபிள் வேல்யூ. டாக்ஸபிள் வேல்யூனா என்னது? எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு மேல எவ்வளவு டேக்ஸ் இருக்குது. புரிஞ்சுதா? அடுத்த டோட்டல் வேல்யூ. புரிஞ்சதுல? அடுத்த ஆத்தரைஸ் சிக்னேட்டரி, இது இவ்வளவு. இந்த இந்த இவ்வளவு டீடைல்ஸ் மேண்டேட்டரியா ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ்ல இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே. இந்த பாயிண்ட் இதையும் சொல்லி தந்துடுறேன். இது என்ன அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்டியில வந்து டாக்ஸபிள் சப்ளையா இருந்ததுன்னா என்ன கொடுப்போம்? டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுப்போம். கரெக்டா? அது அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட், ஆனா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ல என்ன கிடையாது? டாக்ஸ் கிடையாது. புரிஞ்சா? ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட், நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. பட் இப்ப ஸ்பெசிபிக்கா பண்ணக்கூடிய இந்த சேலுக்கு என்னது கிடையாது? டாக்ஸ் கிடையாது. அப்படின்னா அவங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணுமானா இல்ல. என்னது? பில் ஆஃப் சப்ளை ரைஸ் பண்ணணும். புரிஞ்சா? அப்ப டாக்ஸ் இன்வாய்ஸ் யாரு? நீயே நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போற, அவங்க கம்பெனில வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது. அதுல டாக்ஸபிள் இருக்குது, எக்ஸம்ப்டடு, ரெண்டுமே கலந்தது எல்லாமே இருக்குது. இப்ப டாக்ஸபிள் சப்ளை மட்டும் விற்கிறேன்னா என்ன இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்? டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அதுவே அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸம்ப்டட், கம்ப்ளீட்லி எக்ஸம்ப்ட், என்ன போடணும்? பில் ஆஃப் சப்ளை. ரெண்டுமே கலந்து இருக்குது, டாக்ஸ் இன்வாய்ஸ். புரிஞ்சுதா? அதான் இது சப்ளைங் எக்ஸம்ப்டட் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். அப்படின்னா என்னது? டாக்ஸ் இன்வாய்ஸ் கிடையாது, பில் ஆஃப் சப்ளை. அப்ப பில் ஆஃப் சப்ளைன்னு என்ன சார்? இதே மாதிரி தான் இங்க ஹெட்டிங் மட்டும் பில் ஆஃப் சப்ளைன்னு போட்டுறணும். அண்ட் இங்க இந்த ஜிஎஸ்டி காம்பனன்ட் வராது. புரிஞ்சுதா? அடுத்து இன்னொரு வார்த்தை இருக்கு. இது என்னது? பேயிங் டாக்ஸ் அண்டர் காம்போசிஷன் லெவி அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ஓகே. இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு லேர்னிங் நான் சொல்லிதான், சரியா? இது வந்து மறக்கவே கூடாது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஜிஎஸ்டி வந்து the tax which is collected from the consumer and paid to the government அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஆனா இந்த ஜிஎஸ்டிலேயே டாக்ஸ் பெய்ட் அவுட் ஆஃப் பாக்கெட் கான்செப்ட் இருக்குது. என்ன சார்? டாக்ஸ் பெய்ட் அவுட் ஆஃப் பாக்கெட்னா என்னது? டைரக்டா நம்மளே நம்ம ப்ராஃபிட்ல இருந்து பே பண்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? ஓகே. அந்த கான்செப்ட் பேரு தான் காம்போசிஷன் ஸ்கீம். என்ன ஸ்கீம்? வாய் திறந்து சொல்லு. காம்போசிஷன் ஸ்கீம். ஒரு கோட காம்போசிஷன் ஸ்கீம். இந்த காம்போசிஷன் ஸ்கீம்னா என்னன்னா, இந்த ஸ்கீம் இஸ் கிவன் டு ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ். யாருக்கு கொடுத்துருக்கா? ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ். ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ்னா யாரு சார்? டர்ன் ஓவர் டியூரிங் எ ஃபைனான்சியல் இயர் இஸ் less than 1.5 crores. புரிஞ்சுதா? ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ்னா யாரு? டர்ன் ஓவர் ஹேவிங் less than 1.5 crores. அவங்க தான் யாரு? ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ். 1.5 கோடிக்கு உள்ளாடி பிசினஸ் ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடிய ஆட்கள். த்ரெஷோல்ட் லிமிட் என்னது? ஒரு வருஷத்துக்கு 40 lakhs. 40 lakhs மேல போனா they have to take GST registration. பட் ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ்னா யாரு? டர்ன் ஓவர் லெஸ் than 1.5 crore. புரிஞ்சா? அந்த ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னது இருக்குது? எய்தர் தே கேன் கோ ஃபார் நார்மல் ஸ்கீம். அது என்னது? டாக்ஸை கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கிறது. ஆர் தே கேன் ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். ஆப்ட்னா என்னது?
அவைல் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை. ஏதாவது ஒண்ணுதான் போக முடியும். புரியுதா? ஏதாவது ஒண்ணுதான் போக முடியும். ஒரு மாசத்துல நார்மல் ஸ்கீம், ஒரு மாசத்துல காம்போசிஷன், மறுபடியும் நார்மல், மறுபடியும் காம்போசிஷன், அப்படி போக முடியுமா? நோ. ஒரு வருஷத்துல இந்த வருஷம் ஃபுல்லா நான் வந்து காம்போசிஷன்ல தான் போவேன்னா காம்போசிஷன்ல தான் போக முடியும். புரியுதா? சரி. அப்படி என்ன சார் இந்த ஸ்கீம் அப்படின்னா, ஸ்மால் டேக்ஸ் பேஸுக்கு இது ஒரு கொடுத்துருக்கேன் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னா, நார்மலி இப்ப நார்மல் டாக்ஸேஷன்ல நம்ம ஒரு பொருளோட ஜிஎஸ்டி ரேட் எவ்வளவு இருக்கும்? ஆவரேஜா 18% இருக்கும். கரெக்டா? பிசினஸஸ் இதை கன்சியூமர்ட்ட இருந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்கீம்ல என்ன சொல்லிட்டான்னா, நீ வந்து இவ்வளவு பெரிய டாக்ஸ் ரேட்லாம் கட்ட வேண்டாம். சரியா? நீ அவன் என்ன பண்ணிட்டான்னா 3ஆ பிரிச்சுட்டான். மேனுஃபேக்சரர்ஸ் மேனுஃபேக்சரர் அண்ட் ட்ரேடர் ரெண்டுமே. சர்வீஸ், சப்ளையர் ஆஃப் சர்வீஸ், hotel industry. Hotels not serving alcohol. Okay. அப்ப மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ்க்கு என்ன சார் ஜிஎஸ்டி ரேட் அப்படின்னா இட்ஸ் 1%. புரியுதா? எவ்வளவு டாக்ஸ் கட்டினா போதும்? வெறும் 1% கட்டினா போதும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி 6%, ஹோட்டல் 5%. புரிஞ்சுதா நான் சொல்ற பாயிண்ட்? இது ஒரு பெனிஃபிட். யாரு கொடுத்தது? ஸ்மால் டாக்ஸ் பேஸ் கவர்மெண்ட் கொடுத்த பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்? மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் எவ்வளவு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டினா போதும்? 1%. சர்வீஸ் பண்றவங்க 6%, ஹோட்டல்ஸ் பண்றவங்க வச்சிருக்கவங்க 5%. ஆனா இந்த ஸ்கீம்ல உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, they cannot collect tax. அப்படின்னா கன்சியூமர்ட்ட இருந்து டாக்ஸா வாங்க முடியாது ஒரு பைசாவும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மேனுஃபேக்சரர், நான் வந்து இந்த டேபை 1 லேக்குக்கு விற்கிறேன். ஒரு கன்சியூமர் வாங்குறாரு. இந்த கன்சியூமர் கிட்ட இருந்து நான் வந்து டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியுமா? நான் காம்போசிஷன் ரெஜிஸ்டர்ட், நான் டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியுமா? நோ. அப்ப எப்படி சார் டாக்ஸ் கட்டணும்? 1,00,000 ரூபாய்க்கு வித்தியா, அந்த 1,00,000த்துல 1%, 1000 ரூபாய் டாக்ஸா கட்டு. அவ்வளவுதான். யார்கிட்ட இருந்து சார் அந்த டாக்ஸை நான் வாங்குவேன்? நீ தான் கட்டணும், உன்னோட பாக்கெட்ல இருந்து. புரிஞ்சா? இது என்ன ஸ்கீம்? காம்போசிஷன் ஸ்கீம். நல்லா புரியுதா? இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஜிஎஸ்டிங்கிறது அவன்கிட்ட கலெக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம், அவுட்புட் இன்புட் எல்லாம் வரும். பட் இந்த கேஸ்ல இது என்னது? நமக்கு ரியல் எக்ஸ்பென்ஸ், நம்மளோட பைசா. புரிஞ்சா? ஆனா என்ன அட்வான்டேஜ்? ரெடியூஸ்டு ரேட். ரெடியூஸ்டு ரேட். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? 1,00,000 ரூபான்னா பிளஸ் 18% டாக்ஸ். அப்போ 1,18,000 ரூபாய் வரும். புரியுதா? இப்போ இந்த ஒரு எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்ல நான் விற்கிறேன். எப்பவுமே காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுவான்? பிரைஸ் ஸ்லாஷ் டவுன் பண்ணி வந்துட்டே இருப்பான். அப்ப அல்டிமேட்டா கன்சூமர் யார்கிட்ட போவா? யார்கிட்ட பிரைஸ் கம்மியா இருக்கோ அங்கதான் போவான். புரியுதா? இப்ப நான் ஜிஎஸ்டில தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன், 18% கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி தான் டாக்ஸ் கட்டுவோம், அப்படி இப்படி நின்னேன்னா எனக்கு ஒரு 2 கஸ்டமர் வரும். இதுவே நான் பிரைஸ் கம்மியா கொடுக்கறேன்னா எனக்கு 20 கஸ்டமர் வரும். புரியுதா? அப்ப எனக்கு இதுல மார்ஜின் ஒண்ணுதான், ஆனா வால்யூம் ஜாஸ்தியா இருக்குது. புரியுதா? 1,00,000க்கு உள்ளாடி எனக்கு என்னதான் மார்ஜின் இருக்கும்? 10,000 ரூபாய் தான் மார்ஜின் இருக்குன்னு. இப்ப இந்த கேஸ்ல நான் அந்த 10,000 ரூபாயில 10,000 ரூபாய் எனக்கு கையில கிடைக்கும், ஆனா 20,000 ரூபாய் தான் மார்ஜின் எனக்கு கையில இருக்கும். மொத்தமா 2 பேர் வந்து வாங்குறேன். இதே 20 பேர் வந்து வாங்குற என்ன ஆகும்? எனக்கு மார்ஜின் வந்து 2,00,000 ரூபாய் இருக்கும். ஆனா நான் டாக்ஸா பே பண்றது ஒரு 20,000 ரூபாய் இருக்கும். அவ்வளவுதான். மீதி எல்லாம் என் கையில இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ வால்யூம் ஜாஸ்தி ஆகும். என்ன அட்வான்டேஜ்? பிரைஸ் குறையும்.
நல்லா புரிஞ்சுதா? இது என்ன, இது யாருக்கு தான் அவைலபிள்? ஸ்மால் டாக்ஸ் பேஸுக்கு மட்டும்தான். இப்ப நான் வந்து 3 கோடி ரூபா ஒரு வருஷம் டர்ன் ஓவர் பண்றேன், இந்த ஸ்கீம் எடுக்க முடியுமா? நோ. புரிஞ்சா? காம்போஷன் ஸ்கீம் யாருக்கு? ஸ்மால் டாக்ஸ் பேஸ். என்ன ரேட்டு? மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸுக்கு 1%. ஸோ அந்த 1% உள்ளாடி பிரேக்கப் இருக்குது, டிவைடட் பை 2, 0.5 சிஜிஎஸ்டி, 0.5 எஸ்ஜிஎஸ்டி. அதே மாதிரி இந்த 6ல 3% சிஜிஎஸ்டி, 3%. அது அப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? அண்ட் சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ்க்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நாட் சர்விங் ஆல்கஹாலுக்கு 5%. அண்ட் நான் அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ், தே கேனாட் கலெக்ட் டாக்ஸ். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நோ ஐடிசி. அப்படின்னா புரிஞ்சுதா? இந்த ப்ராடக்ட் வாங்க நம்ம ஒரு டாக்ஸ் பே பண்ணிருப்போம்னு, அந்த டாக்ஸ் என்ன பண்ண முடியாது? இன்புட்டா அவைல் பண்ண முடியாது. புரிஞ்சா? டாக்ஸை இன்புட்டா அவைல் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த திங். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த காம்போஷன் ஸ்கீம்ல இருக்கவங்க என்ன கொடுக்க கூடாது? டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்க கூடாது. என்னதான் கொடுக்கணும்? பில் ஆஃப் சப்ளை தான் கொடுக்கணும். ஏன்? தே ஆர் நாட் சார்ஜிங் டாக்ஸ். அண்ட் அவங்க பில்லில் என்ன மென்ஷன் பண்ணோம்னா, இந்த ரெஜிஸ்டர்ட் வந்து காம்போஷன் ஸ்கீம் ரெஜிஸ்டர்ட், அப்படி காம்போஷன் ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் பண்ண கிளைண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். பில் ஆஃப் சப்ளை கொடுக்கும். தே கேனாட் கலெக்ட் டாக்ஸ். சரியா? சில ஹோட்டல்ஸ் என்ன பண்ணுவோம் தெரியுமா? காம்போஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான், ஆனா டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், கடல போயிடும். புரிஞ்சுதா? காம்போஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு தெரியாது, ஆனா நம்ம செக் பண்ணலாமா? எஸ், எல்லாம் நம்ம செக் பண்ணலாம். ஜிஎஸ் நம்பர் மட்டும் இருந்தா போதும், செக் பண்ணலாம். எல்லாம் நான் சொல்லி தரேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இது இந்த லேர்னிங் புரிஞ்சுதா? இந்த லேர்னிங் புரிஞ்சுதா? சொல்லு பார்ப்போம். காம்போஷன் ஸ்கீம் யாருக்கு அவைலபிள்? Who is a small taxpayer? Yearly turnover less than 5 crore. அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? ரெடியூஸ்டு டாக்ஸ் ரேட். என்ன ரெடியூஸ்டு டாக்ஸ் ரேட்? மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸுக்கு 1% டாக்ஸ், சர்வீஸ் சப்ளையர் ஆஃப் சர்வீஸுக்கு 6%, ஹோட்டல்ஸ் நாட் சர்விங் ஆல்கஹால். இந்த டாக்ஸை கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணணுமா? இல்ல நம்மளே பே பண்ணணும் நம்மளோட ப்ராஃபிட்ல இருந்து. புரிஞ்சுதா? அண்ட் வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ்? தே cannot collect tax, no ITC. ITC cannot be availed. புரிஞ்சுதா? அடுத்தது பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் ஈவேபிள். அக்கவுண்ட்ஸ் என்னது? ஈவேபிள்னா என்னது? அக்கவுண்ட்ஸ்னா ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா we have to maintain books of accounts. We have to maintain அப்படின்னா books of accounts என்னது? ஜிஎஸ்டில ஒரு ஆள் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா அவர் கண்டிப்பா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் என்னெல்லாம்? ஜேர்னல், லெட்ஜர், சேல்ஸ் ரெஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், ஸ்டாக் ரெஜிஸ்டர் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். புரியுதா? அதான் அக்கவுண்ட்ஸ். எவ்வளவு நாளுக்கு மெயின்டைன் பண்ணணும், எங்க மெயின்டைன் பண்ணணும், அது நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது who is required to maintain books on every registered person. ஒரு ஆள் ஜிஎஸ்டில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலே அவர் என்ன பண்ணணும்? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எப்ப வேணா ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? உங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எடுங்கன்னு கேட்கலாம். ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு. சொல்றது புரியுதா? நம்ம ஒரு இடத்துல பிசினஸ் பண்றோம், மார்த்தாண்டத்துல ஒரு இடத்துல பிசினஸ் பண்றோம், ஜிஎஸ்டில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்ப வேணா ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? நீங்க மெயின்டைன் பண்ற புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை காமிங்கன்னு கேட்கலாம். அதே மாதிரி நோட்டீஸ் கூட போட்டு நீங்க லாஸ்ட் இயர் உள்ள மொத்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை கொண்டு வாங்கன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன் எங்க சார் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கோம்னா அந்த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். அப்படின்னா எங்க பிசினஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கணும். புரிஞ்சுது இல்லையா? ஓகே. அடுத்தது, எவ்வளவு நாளுக்கு சார் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும்? எவ்வளவு நாளுக்கு? எவ்வளவு நாளுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 72 months. அப்படின்னா 72 monthsனா எத்தனை வருஷம்? 6 வருஷம் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேட்கறதுக்கு ஜிஎஸ்டி ஆபீசருக்கு ரைட்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ 72 months வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்த பீரியட் ஆஃப் ரிட்டன்ஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? அண்ட் என்னென்ன புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? A true and correct account of following should be maintained: production and manufacturing goods, inward stock, ITC, output. இதுக்கெல்லாம் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மள பர்ச்சேஸ் ஸ்டேஜ் அதில் அப்படி கொடுத்துருக்கா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் நீ மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றான். இப்ப அவுட்புட் டாக்ஸ் பேபிள் அண்ட் பெய்டுன்னு இருக்குது இல்லையா? அந்த ரெக்கார்டை நீ எதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும்? சேல்ஸ் ரெஜிஸ்டர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அவன் ஜென்ரிக்கா அப்படி கொடுத்துருவான். புரியுதா? ஆனா நமக்கு அது அரைவ் ஆகுறது என்னென்ன புக்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ அதான் அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதே மாதிரி ஆடிட் அப்ளிகபிள். ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஆடிட் எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா இயர்லி டர்ன் ஓவர் 2 crores மேல போச்சுன்னா ஆடிட் அப்ளிகபிள். எவ்வளவு? 2 crores மேல. முன்னாடி அது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கண்டிப்பா ஆடிட் பண்ணணுன்றது, இப்ப அது எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அது செல்ஃப் சர்டிபிகேஷன் தான். பட் ஜிஎஸ்டிஆர் 9 ஒரு ரிட்டர்ன் இருக்கு. அது மட்டும் வச்சு 2 crore மேல டர்ன் ஓவர் போச்சுன்னா ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்ளிகபிள். ஓகே. ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னதுல எத்தனை மாசம் ரிட்டன்ஷன் பண்ணணும்? 72 months. ஓகேவா? அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எங்க இருக்கணும்? பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். யார் வச்சிருக்கணும்? ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து இந்த இவே பில்ல மட்டும் பார்த்தோம். இவே பில் என்னன்னு தெரியுமா? இவே பில் அது வந்து ஃபுல் ஃபார்ம் எலக்ட்ரானிக் வே பில். எலக்ட்ரானிக் வே பில். ஓகேவா? எலக்ட்ரானிக் வே பில் இவே பில்னா என்ன அப்படின்னா இது எதுக்காக சார் வந்தது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போமா இல்ல என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே. சாரி, சென்னை. இது எப்ப பார்த்தாலும் சென்னை போறீங்க சார். எஸ், சென்னை பிடிக்கும் எனக்கு, அதனாலதான். சென்னையில இருந்து கன்னியாகுமரியா சார்? அதுவும் பிடிக்கும், நம்ம ஊர் இல்லையா? சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு பொருளை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம், விற்கிறோம். சேம் டேப் எக்ஸாம்பிளே விற்போமே. ஒரு 1 லட்சம் ரூபாய் டேப், ரொம்ப கம்மியான விலை தான், பட் ஸ்டில் இருக்கட்டும். 1 லட்சம் ரூபாய்க்குள்ள டேப்பை சென்னையில இருந்து பில்லு போட்டு, டாக்ஸ் இன்வாய்ஸ் போட்டு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றோம். எங்க வருது? கன்னியாகுமரிக்கு வருது. பில்லு போட்டிருக்கா? எஸ். டாக்ஸ் இருக்கா அதுல? எஸ். 1 lakh plus 18,000 டாக்ஸ். பேப்பர்ல எழுதி இருக்கும். பேப்பர்ல தான் நம்ம வச்சிருக்கோம். பில்ல மூவ் பண்ணி கொண்டு வரோம், வண்டியில வருது. ஜிஎஸ்டி ஆபீசர் வழி மறிக்கிறார். ஒரு செக் போஸ்ட் இருக்கு. எந்த செக் போஸ்ட்? நாங்குநேரி செக் போஸ்ட். பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு செக் போஸ்ட் தான் இருந்து. நாங்குநேரி செக் போஸ்ட்ல ஜிஎஸ்டி ஸ்குவாட், ரோவிங் ஸ்குவாட்னு ஒண்ணு உண்டு, தெரியுமா? இப்ப தெரியாது, நீ லாரியில் ஏறி டிராவல் பண்ணும்போது தெரியும் எத்தனை பேர் ஒன்னு பிடிக்கிறான், என்னென்ன கொஸ்டின் கேட்கறான் அப்படிங்கிற. ஓகேவா? ரோவிங் ஸ்குவாட், அது ஜிஎஸ்டியோட ரோவிங் ஸ்குவாட். ஒரு போலீஸ் வண்டியில ஹைவேல அங்கங்கே திரிவணும். நம்ம நினைப்போம் அது வந்து ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ், வண்டி ஒழுங்கா ஓட்டுறமா, ஹெல்மெட் போட்டுருக்கான்னு பாக்குங்க. ஹைவேல எல்லாரும் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும், எல்லாருமே ப்ராப்பரா தான் வண்டி ஐ மீன். பட் அங்க நிக்கிறது யாருன்னா ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர்ஸ். புரியுதா? அவங்கதான் ரோவிங் ஸ்குவாட். அவங்க மெயின் வேலையே வண்டிகளை பிடிக்கிறது. ஓகேவா? இப்ப இந்த வண்டி வருது, நம்ம வண்டி சென்னையில இருந்து வருது. நாங்குநேரி செக் போஸ்ட்ல அவர் பார்த்தாரு, நிறுத்தினார். எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து. எங்க போகுது? அது கன்னியாகுமரியில. என்னது? ஒரு டேப் விற்கிறோம். சரி, பில்லு கொடுங்க. பில்லு காட்டியாச்சு. சரி போங்க அப்படின்னு சொல்றாரு. பில்லு கரெக்டா இருக்கு, போங்க. ஓகேவா? இப்ப நம்ம கன்னியாகுமரி வந்துட்டோம். எங்க வந்துட்டோம்? கன்னியாகுமரி வந்துட்டோம். சேல் பண்ணியாச்சு. சரியா? இப்ப பொருள் கிடைச்சாச்சு என் கையில, கன்னியாகுமரிக்குள்ள கிடைச்சாச்சு. இப்ப இந்த சென்னை ஆளுக்கு எவ்வளவு சேல்ஸ்? ஆக்சுவலா 1 lakh. புரிஞ்சுதா?
இப்ப இந்த சேலை எனக்கு காட்டினா எனக்கு எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும்? 18,000 டாக்ஸ் கட்டணும். நான் யோசிக்கிறேன், இப்ப பைசா வேற இல்ல, 18,000 ரூபாய் டாக்ஸ் வேற அப்படின்னு யோசிச்சு நான் அந்த சப்ளையர்கிட்ட சொல்றேன், உனக்கு இந்த பில் ஏதாவது வேணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்கிறேன் நான். அவன் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஆளுன்னு வை, புரியுதா? அவன் வந்து அந்த பில்லை கிழிச்சு போட்டுட்டான். புரிஞ்சா? நானும் என்ன பண்ணிட்டேன், இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் என்னோட புக்ஸ்ல இருந்து கிழிச்சு போட்டுட்டேன். இப்ப நான் எவ்வளவு டாக்ஸ், அந்த எவ்வளவு சேல்ஸ் சப்ரஸ் பண்ணியாச்சு? 1 lakh rupees ஆன சேல்ஸை சப்ரஸ் பண்ணியாச்சு. கவர்மெண்ட் இதனால எவ்வளவு லாஸ்? 18,000 ரூபாய் லாஸ். புரிஞ்சுதா நான் சொல்றது? மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் இருக்குது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், பில்லு போட்டோம், ஆபீசர்கிட்ட காட்டணும், கூட்ஸ் போய் சேர்ந்த உடனே என்ன பண்ணிட்டோம், பில்லை கிழிச்சு போட்டோம். இதனால நான் இந்த சேலை காமிக்கல, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாஸ்? 1 லட்சம் ரூபாயில எவ்வளவு லாஸ்? 18,000 ரூபாய் லாஸ். இப்ப கவர்மெண்ட் இதை பார்த்தா, ஓஹோ இப்படி எல்லாம் பண்றியா, சரி ஓகே, அப்ப நான் ஒண்ணு கொண்டு வரேன். அவன் என்ன சொன்னான்னா, நீ கையால ஒரு பில் எழுதுற இல்லையா, இந்த பில்லு கையால தானே எழுதுன, சரி சந்தோஷம், நீ கையால அழகா எழுது. ஆனா 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு கூட்ஸ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிரான்ஸ்பர் பண்ற அப்படின்னா, in addition to tax invoice you have to take e-way bill ன்னு சொல்லிட்டான். புரிஞ்சுதானு சொன்னது? கையால பில்லு போட்டோம், கையால பில்லு போட்டோம், ஓகேவா? ஒரு 5 minutes கூட ஓடி போயிடலாம். இல்ல இந்த ஒரு e-way bill கான்செப்ட், கையால பில்லு போட்டோமா, பில்லு போட்டது, பில்லோட வேல்யூ எவ்வளவு ரூபாய் மேல? 50,000க்கு மேல போச்சுன்னா என்ன பண்ணணும்? in addition to tax invoice we have to take e-way bill. e-way bill என்ன சார்? இதுக்குன்னு ஒரு சைட் இருக்குது, வெப்சைட், e-waybill.gst.in ஒரு வெப்சைட் இருக்கு, புரியுதா? அந்த வெப்சைட்டுக்கு உள்ளாடி லாகின் பண்ணி நம்ம வந்து டேட்டா கொடுக்கணும். என்ன டேட்டா? சென்னையில இருந்து என்னோட ஜிஎஸ்டிஐன்ல கன்னியாகுமரிக்கு ஒரு ஆளுக்கு கூட்ஸ் மூவ் ஆகுது, புரியுதா? எந்த வண்டியில மூவ் ஆகுது, வண்டி நம்பர், வெஹிக்கிள் நம்பர் போடும், புரிஞ்சுதா? எந்த வண்டியில மூவ் ஆகுது, எங்க இருந்து எங்க போகுது, அந்த வண்டியில என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ இந்த வெப்சைட்ல போட்டு ஒரு பில் எடுக்கணும். அதுதான் என்னது? இ-வே பில், எலக்ட்ரானிக் வே பில். எவ்வளவு ரூபாய்க்கு மேல போச்சுன்னா 50,000. ஸோ ஆஸ் அன் அக்கௌண்டன்டா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பொருள் அந்த பில் வேல்யூ 50,000க்கு மேல இருந்ததுன்னா இன்வாய்ஸ் மட்டும் எடுத்தா போதாது, என்ன எடுக்கணும்? இ-வே பில்லும் எடுக்கணும், புரியுதா? இப்ப நாங்குநேரி செக் போஸ்ட்ல அந்த ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு, நிறுத்துறாரு, டாக்குமெண்ட்ஸ் எடுன்னு சொல்றாரு, நீ வெறும் பில்ல மட்டும் காட்டுற. பில்ல பாக்குறாரு, பில்லோட வேல்யூ எவ்வளவு இருக்கு? 1 lakh பிளஸ் டாக்ஸ். இ-வே பில் எங்கன்னு கேட்பாரு. இ-வே பில் எடுக்கலைன்னா டாக்ஸ் அமௌண்ட்ல 200% பெனால்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா 18,000 டாக்ஸா, அதுக்கு மேல 200% போடு, 36,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணணும். ஐ மீன் பெனால்ட்டியா மட்டும். புரிஞ்சுதா? அது பே பண்ணலன்னா வெஹிக்கிளை சீஸ் பண்ணுவோம், அந்த இடத்த விட்டு நகர விட மாட்டான். அதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான டாக்குமெண்ட். சரி சார், நான் வந்து பில் இ-வே பில் போட்டுட்டேன், இ-வே பில் போட்டேன், வண்டி நம்பர் வந்து TN75A6902, இதான் வண்டி நம்பர். ஆனா நான் இ-வே பில்ல என்ன போட்டேன்னா TN75A9602, பெனால்டி 200%. சார் தெரியாம போட்டேன் சார். நோ, ஒண்ணுமே பேச முடியாது, ஒண்ணுமே பேச முடியாது, புரியுதா? நீ வந்து ஆபீசரை ஏமாத்தணும்னு நினைக்கிற, சரியா? வண்டிக்குள்ள 10 டேப் இருக்குது, நீ வந்து வெறும் 2 டேபுக்கு மட்டும்தான் பில்லும் இ-வே பில்லும் போட்டிருக்க. ஆபீசர் வண்டியை திறக்க சொல்றாரு,
உள்ள பார்த்தா 10 டேப் இருக்குது, 200% பெனல்டி. புரியுதா? ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான டாக்குமெண்ட். இப்போதைய நீ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்னது? இவே பில் எடுக்கணும். எதுக்கு? இன்வாய்ஸ் வேல்யூ எக்ஸீடிங் 50,000 இன்க்ளூடிங் டேக்ஸ்னா, இது எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸ், இன்க்ளூடிங் டேக்ஸ். அப்படின்னா இன்வாய்ஸ் வேல்யூ 1,50,000 மேல போச்சுனாலே என்ன எடுக்கணும்? இவே பில். இவே பில்னா என்னது? ஒரு செப்பரேட், அது ஒரு சைட் இருக்குது. நான் காமிச்சு இப்போவே காமிச்சிடலாம். இவே பில் இதான் அந்த சைட். இந்த சைட்டுக்குள்ள லாகின் பண்ணி உள்ள போகணும். நான் அதெல்லாம் காமிச்சு தரலாம். ஓகேவா? உள்ள போய் நம்ம என்ன எடுக்கணும்? இந்த இவே பில்லை எடுக்கணும்.